காஷ்மீர் காவல் நிலையத்தில் வெடிபொருள் வெடித்த விபத்தில் உயிரிழப்பு 9ஆக தற்போது அதிகரித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்போம். ரமேஷ், வணக்கம். தற்போது பலி எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்கள் எவ்வளவு பேர், அவர்களுடைய நிலை இப்ப என்னவா இருக்கிறது? முழு விவரங்களை சொல்லுங்க. ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய நவ்காம் காவல் நிலையத்தில் நேற்று இரவு பலத்த சத்தத்துடன் வெடிமருந்து வெடித்தது. இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். இன்று காலை இந்த வெடி விபத்தில் உயிரிழந்தவர்கள் 6 முதல் 7 பேர் உயிரிழந்ததாக தகவல் கிடைத்திருந்தது. இந்த நிலையில் அந்த உயிரிழப்பு தற்போது 9ஆக அதிகரித்திருக்கிறது. மேலும் 30க்கும் மேற்பட்ட காயமடைந்தவர்கள் தொடர்ந்து மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகின்றனர். குறிப்பாக மேலும் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும், எனவே உயிரிழப்புகள் அது 12ஆக அதிகரிக்கக்கூடும் எனவும் அஞ்சப்படுகிறது. ஆனால் தற்போதைய நிலையில் இந்த பலி எண்ணிக்கை 9ஆக அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக இந்த டெல்லி செங்கோட்டை கார் வெடித்து விபத்தில் தொடர்புடைய பயங்கரவாதிகள் தொடர்புடைய வழக்கை இந்த நவ்காம் காவல்துறை தான் விசாரித்து வந்தது. ஃபரிதாபாத்தில் கடந்த வாரம் கைப்பற்றப்பட்ட 360 கிலோ அம்மோனியம் நைட்ரேட் வெடிப்பொருட்கள் இந்த காவல் நிலையத்தில் தான் சேமித்து வைக்கப்பட்டிருந்தது. நேற்று இரவு காவல் நிலையத்தில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த வெடிப்பொருட்களை ஆய்வு செய்த போது தவறுதலாக அந்த வெடிமருந்துகள் வெடித்து இந்த கோர சம்பவமும் விபத்தும் ஏற்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.